யூதா ராஜாவின் அரமனை. யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலேயாத்தைப் போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய். ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்தரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடும் கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்கினியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். யூதாவின் ராஜாக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் போனால் அவர்களுடைய அரமனை பாழாய் போகும். யூதாவின் ராஜாக்கள் நீதியும் நியாயமும் செய்யவில்லை என்றால் ராஜாக்களும் பிரபுக்களும் அழிந்து போவார்கள். அவர்களுடைய சந்ததியும் அழிந்து போகும். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு யூதாவின் ராஜ குடும்பத்தில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். யூதாவின் ராஜாக்கள் பாவம் செய்யும் போது அவர்களுடைய அரமனை அழிவது போல அவர்களுடைய ராஜதானி பட்டணமாகிய எருசலேம் நகரமும் அழிந்து போகும். யூதாவும் எருசலேமும் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் விசேஷமானது. நீ எனக்கு கீலேயாத்தைப் போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீலேயாத் ஐஸ்வர்யம் உள்ளது, ஆனந்த சந்தோஷம் நிரம்பியது. எருசலேம் நகரம் கீலேயாத்தைப் போல ஐஸ்வர்யம் நிரம்பியதாய் இருக்கிறது. லீபனோன் வலிமையான கொடுமுடியாகும். எருசலேம் நகரமும் லீபனோனைப் போல மிகவும் வலிமையானது. லீபனோனின் கோட்டை பலமுள்ளது, அதுபோலவே எருசலேமின் கோட்டையும் பலம் மிக்கது. லீபனோன் நகரத்தார் தங்களுடைய பாதுகாப்புக்கு தங்களுடைய வலிமையான கோட்டையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். யூதா தேசம் கீலேயாத்தைப் போல செழிப்புள்ளதாய் இருக்கிறது. அங்கே ஏராளமான கனி விருட்சங்கள் இருக்கிறது. கர்த்தரோ யூதா தேசத்தை வனாந்தரத்தைப் போல ஆக்கி விடுவதாக எச்சரிக்கிறார். யூதாவின் பட்டணங்கள் லீபனோனைப் போல பலமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தரோ யூதாவின் பட்டணங்களை குடியில்லாத பட்டணங்களைப் போல ஆக்கி விடுவதாக எச்சரிக்கிறார். கர்த்தர் யூதாவுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் சத்துருக்களை நியமிக்கிறார். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் ஆயத்தப்படுத்துவேன் என்னும் வார்த்தைக்கு பரிசுத்தப்படுத்துவேன் அல்லது பிரதிஷ்டைப்படுத்துவேன் என்று பொருள் சொல்லலாம். யூதாவுக்கு விரோதமாக கர்த்தரே சங்காரக்காரரை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தரோடு யுத்தம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின சங்காரக்காரர்கள் யூதா தேசத்தின் உச்சிதமான கேதுருக்களை வெட்டி போடுவார்கள். அந்த கேதுருக்களை அக்கினியிலே போடுவார்கள். யூதா தேசத்தாரால் அவர்களை தடை பண்ணவும் முடியாது. அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணவும் முடியாது. சங்காரக்காரர்கள் யூதாவின் மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள். எருசலேம் நகரத்திற்கு மகா பெரிய அழிவு உண்டாகும். இது ரகசியமான அழிவாக இருக்காது. எருசலேமின் அழிவு எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக பிரத்யட்சமான பேரழிவாய் இருக்கும். அநேகம் ஜாதிகள் அழிந்து போய் இருக்கிற எருசலேம் நகரத்தை கடந்து வருவார்கள். ஒரு காலத்தில் எருசலேம் நகரம் அழகுள்ளதாகவும் மகிமை உள்ளதாகவும் விளங்கிற்று. இப்போதோ அது வனாந்தரம் போலவும் குடியில்லாத பட்டணத்தைப் போலவும் இருக்கிறது. எருசலேமுக்கு மிகப்பெரிய அழிவு வந்திருக்கிறது. நகரத்தை கடந்து வருகிற பல ஜாதிகள் அழிந்து போயிருக்கிற எருசலேம் நகரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அநேகம் ஜாதிகள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களே பதிலும் சொல்லுவார்கள். ஒவ்வொரு அயலானும் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொள்வான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்று அவர்கள் பிரதியுத்தரம் சொல்லிக் கொள்வார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும்
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அந்நிய தேவர்களை பணிந்து கொள்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இதனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தர் யூதா தேசத்தை வனாந்திரத்தைப் போலவும் எருசலேம் நகரத்தை குடியில்லாத பட்டணத்தைப் போலவும் அழித்து போடுகிறார். இந்த அழிவுக்கு யூதா மனுஷரின் பாவங்களே காரணம். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பினால் எருசலேம் குடிகள் மீது தேவனுடைய கோபம் வந்திருக்கிறது.